கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் எப்படி இருந்தது? கிராம சமூகம் தான் ஆக்சுவலாக இந்தியா. ரூரல் லைஃப் அண்டு சொசைட்டி. கிராமம் தான் நாடு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நாட்டுக்கு கிராமத்துக்கு தலைவர் இருப்பாங்க, கோயில் ஒன்று இருக்கும், கோயிலில் இருக்கக்கூடிய சாமியார் சொல்கிறதுபடி தான் அந்த தலைவர் நடந்துக்குவார். நிறையா கிராமங்கள் சேர்ந்து அந்த ஒரு கிராமத்துக்கு இருக்கலாம், அல்லது அந்த நிறையா கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு ஜமீன்தார் இருப்பார். அங்கே தான் பெரிய கோயில் இருக்கும், அங்கே இருப்பாங்க. அந்தந்த ஊரில் பார்த்திங்கன்னா அவன் ஊர் குலதெய்வம் அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த கிராமத்தில் விளையிறத அந்த மக்கள் சாப்பிட்டது போக சர்ப்ளஸாக இருக்கிறத வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து கிராமத்தில் வைப்பாங்க, அல்லது ஏற்றுமதி பண்ணுவாங்க. எப்படி இருந்தது என்னன்னு பார்ப்பாங்க, என்ன சொல்லியிருக்கானுன்னு பார்ப்போம். அப்படியே என்சிஆர்டி புக்கை காப்பி அடித்து கொண்டு வந்துட்டானுங்க. காலனி ஆதிக்கத்திற்கு முன்பு இந்திய பொருளாதாரமானது வேளாண்மை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக இருந்தது. இக்காலத்தில் வேளாண்மை மக்களின் முதல் நிலை தொழிலாக, எப்பயுமே அதே தான் வேளாண்மை, இப்பயும் முதல் நிலை தொழில் தானே. முதன்மை தொழில்னு போடணும், தப்பாக போட்டிருக்கானுங்க. முதன்மையான தொழில் இந்தியாவில் எது? ஆமாம். ரெண்டாவது எது? தொழிற்சாலையா? ரெண்டாவது முக்கியமான தொழில் எதுன்னு கேட்குறாங்க. நெசவு தொழில். அடுத்தது அங்கேயே வந்துருக்கு பாருங்கள், நெசவு தொழில், சர்க்கரை தொழில், எண்ணெய் தொழில், அதை சார்ந்து இருக்கும். ஆமாம் தானே? இதெல்லாமே விவசாயத்தை சார்ந்தது தான். ஆங்கில அரசானது இந்தியாவின் பழமையான வேளாண்மை முறையும் நில வருவாய் கொள்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம இந்த பேட்டர்னை அப்படியே ஏற்றுக்கலன்றான். பார்ப்போம். நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரயத்வாரி திட்டம் என்று 3 பெரிய நில வருவாய் மற்றும் நில உரிமை திட்டத்தை ஆங்கில அரசு இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறது. அதான சார் நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னா? ஒருத்தனை ஜமீன்தாராக போட்டுருவாங்க, அவன் தான் பர்மனெண்ட்டாக ஜமீன்தார். ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கிலீஷ்காரனுக்கு அவன் வரி கட்டிடணும் ஃபிக்ஸடாக. 100 ரூபானா 100 ரூபா கட்டிடுவான். அப்புறம் இவன் விவசாயிகிட்டேருந்து வரியை வசூலித்து இவன் எடுத்துக்குவான். அதுதான் நிலையான நிலவரி திட்டம், பர்மனன்ட் செட்டில்மெண்ட். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா வாரணாசி தான் கொண்டு வந்திருப்பார். அதை ஏலம் விடுறது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏலம் விடுவான். யார் அதிக வரி தரேன்னு சொல்கிறானோ அவனை ஜமீன்தார் ஆக்கிடுவான். அப்படி இருக்கும். வாரணாசிங் தான் அதை வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் கார்ன்வாலிஸ் அதை மாற்றிடுவார். இல்லை பர்மனெண்ட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்றிடுவார். பின்னாடி வரும், பார்ப்போம் பேர்லாம். அடுத்தது மகள்வாரி திட்டம். இது வட இந்தியாவில். இந்த நிலையான நிலவரி திட்டத்தை வங்காளத்தில் கொண்டு வருவார், ஜமீன்தாரி சிஸ்டத்தில். அது ஒரு மெத்தேடு. மகள்வாரி திட்டம் பஞ்சாப், ஹரியானா அந்த ஏரியாவில் அங்கே கொண்டுட்டு வருவாங்க. அங்கே என்ன ஆகுனா அந்த கிராம மக்கள்கிட்ட பொதுவாக கொடுத்துருவாங்க. இந்த 1000 ஏக்கர் இந்த 2 கிராம மக்களுக்கு சொந்தம்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. கிராம மக்கள் கூட்டாக பொறுப்பாகணும். அவங்களுக்குள்ள லேண்டை பிரிச்சுக்கிட்டு விவசாயம் செய்வாங்க. அப்புறம் ஊர் தலைவர் என்ன பண்ணுவார், வரியெல்லாம் வசூலித்து அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் ராஜாட்ட போய் அரசாங்கத்துக்கு, ராஜானா யார், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவன்கிட்ட போய் வரி கொடுத்துரும். அது மகள்வாரி. ரயத்துனா விவசாயிகள்னு அர்த்தம். இது நம்ம ஊரில் மெட்ராஸ் மாகாணம் இருக்குல்ல, டைரெக்டாக விவசாயிகிட்டே லேண்டு கொடுத்துருவான். அவன் வரி கொண்டு போய் கட்டணும். இத்திட்டங்களின் மூலம் விவசாயிகளுக்கு எதிரான பொருளாதார சுரண்டல் முறை பிற்காலத்தில் அவர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட வைத்தது அப்படின்றாங்க. 3 நிலவரி திட்டங்கள் கிராமத்தில் யார் கொண்டு வந்தான்னு போட்டுருங்க. கார்ன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டம், கார்ன்வாலிஸ். அதுக்கு முன்னாடி ஏல முறை வச்சுருப்பார் யார், வாரணாசி. கார்ன்வாலிஸ் தான் நிலையான நிலவரி. ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோ இங்கே மெட்ராஸ் மாகாணத்தில். வில்லியம் பெண்டிங் வந்து மகள்வாரி முறை அங்கே வட இந்தியாவில். இது வங்காளம், இது மெட்ராஸ் மாகாணம், இது வட இந்தியா. நிலையான நிலைவரி திட்டம் 1765 ராபர்ட் கிளை வங்காளம், பீகார், ஒரிசா அதெல்லாம் பார்த்துருப்போம். வரி வசூலிக்கிறதுக்கான உரிமையை பெற்ற பின்பாங்கு அவர் ஓராண்டு நிலவரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். ஓராண்டுனா இல்லை, ஃபஸ்ட்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கும். அப்புறம் வருஷம் ஏலம் விடுறது, அதை ஓராண்டு திட்டங்கிறது. ஏலமுறை ஜமீன்தார் வரி யாரா வசூலிக்கிறதே ஏலம் விட்றானுங்க. அது கொண்டு வந்தவர் யார், ராபர்ட் கிளை. அதை நடைமுறைப்படுத்தி வாரணாசிங் ஆளுநராக பொறுப்பேற்ற பின்பு ஓராண்டு இருந்து ஒரு 5 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றிட்டார். யார், வாரணாசி. கார்ன்வாலிஸ் தானே பண்ணுறாரு, அதை பர்மனெண்ட் போ, நீ தான் ஜமீன்தார், நீ இருந்துக்கோ, ஃபிக்ஸட் ரேட் எனக்கு இத்தனை % டேக்ஸ் கொடுத்துரு, நீ எவ்வளோ வேணாலும் வசூலிச்சிக்கோ அப்படின்ட்டுருவான். அவன் கட்டிட்டு அவன் இருக்கலாம்.
எப்போ நீ ஒழுங்காக வரி கட்டலையோ அப்போ உன்னை ஜமீன்தார்லேருந்து தூக்கிட்டு வேறு ஆளை போட்டுருவேன். அந்த சிஸ்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் கார்ன்வாலிஸ் பிரபு தலைமை ஆளுநர் பிறகு திட்டத்தை 10 ஆண்டு நிலவரி திட்டமாக 1793 மாற்றினார். இத்திட்டம் நிலையான நிலவரி திட்டம் என அழைக்கப்பட்டது. 10 ஆண்டுனா 10 ஆண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு. திரும்ப 10 ஆண்டு கழித்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக இத்திட்டம் வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேச, வாரணாசி பகுதியில் மற்றும் வடக்கு கர்நாடகம் பகுதியில் கொண்டு வரப்பட்டது. கேட்பாங்க எந்த ஏரியாவில் கொண்டு வந்தாங்க, மேப்பு பார்த்தா தெரியும். வங்காளம், பீகார், இங்கே வரைக்கும் உத்தரப்பிரதேசம், ஒரிசா, கொஞ்சம் கர்நாடகம். இங்கே மொத்த நிலப்பரப்பில் 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த திட்டம். 19% நிலப்பரப்பில் இந்த திட்டம் தான் இருந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட்டில் கேப்பா பார்த்துக்கோங்க. ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்கு ஜாரி, பிஸ்வேதாரி, நிறைய பேர் அந்தந்த ஏரியாவில். ஆனால் ஜமீன்தாரி சிஸ்டம் தான். ஜமீன்தார்னா என்ன பண்ணுவான், 1000 கிராம் அவன் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த ஏரியாவில் சட்டம் ஒழுங்குலாம் வந்து பராமரிக்கணும், பார்த்துக்கணும், இராணுவம் வச்சுக்குவான், எல்லாம் மக்கள்கிட்ட வரி வசூலிக்கணும். இவன் கொஞ்சம் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு ராஜாக்கிட்ட கொஞ்சம் பர்சன்டேஜ் கொண்டு போய் கொடுத்துரும். அதான் ஜமீன்தாரி சிஸ்டம். வேறு வேறு பேர், சிறப்பு கூறுகள். சரியா? ஒழுங்காக வரி கட்ட வரைக்கும் அவன் தான் ஜமீன்தார், பிரச்சனையே இல்லை. அடுத்தது, விவசாயிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவராக ஜமீன்தார்கள் செயல்பட்டார்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். வணிக குழுவிற்கு செலுத்தி வந்த வரி நிலையாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தப்பட மாட்டாது என உறுதியளிக்கப்பட்டது. ஃபிக்ஸடாக வணிக குழுவுக்கும் வந்து டேக்ஸ் கட்டியிருக்கிறான். அதான் சொல்கிறாங்க. விவசாயிகள் வந்து வசூலித்த மொத்தமாக விவசாயிகிட்டேருந்து 100 மூட்டை வருதா, 60 மூட்டை வாங்கிட்டான் அப்படின்னாக்கா அதில் 11ல் 10 பங்கு ஜமீன்தாரை ஆங்கில அரசு கொடுத்துடணுமாம்மா. இது மட்டும் செக் பண்ணிக்கலாம் இருங்க. 11ல் 10 பங்கு கொடுக்கணுமாம்மா. 1 பங்கு இவன் எடுத்துக்குவானம்மா. எப்படி செட் ஆகுன்னு தெரில. ஆமாம், கரெக்டு தான். அவன் வசூலித்ததில் 100 மூட்டை 110 மூட்டை வசூலித்தானாக்கா 100 மூட்டையை அவன்கிட்ட கொடுத்துடும், 10 மூட்டை இவன் வச்சுக்குவான். அதான் கணக்கு. ஜமீன்தாரர்கள் விவசாயிகளுக்கு பட்டா வழங்கினர். இதன் மூலம் விவசாயிகள் அந்நிலத்தை உழும் காலம் வரை குத்தகைதாரர்களாக கருதப்பட்டார்கள். ஜமீன்தார் பேரில் தான் லேண்ட் இருக்கும், ஆனால் உரிமையை கொடுக்குறான். நீ வந்துட்டு நான் சொல்கிற வரைக்கும் நீ உழுதுக்கலாம் அப்படின்ட்டு. நீதித்துறை முன்னாடியே பார்த்துட்டோம். நீதித்துறை தான் தனியாக நீதித்துறை போட்டாங்களே, அதெல்லாம் யார் இங்கிலீஷ்காரர் எடுத்துக்கிட்டான். நிறைகள், தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டது. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வருஷம் நான் ஜமீன்தாராக இருப்பேன், அடுத்த வருஷம் வேறு யார் வேணாலும் ஜமீன்தாராக வரலாம். நான் ஜமீன்தாராக இருந்தேன்னா எனக்கு பிடிச்சவனை விவசாயி வச்சுருப்பேன். நீ இப்போ செஞ்சிட, என் சொந்தக்காரங்களை லேண்டை கொடுப்பேன். வேறு ஒருத்தன் ஜமீன்தாராக மாறினா என்ன ஆகும்? ஆமாம், அவனும் இந்த விவசாயி தூக்கிட்டு வேறு ஒருத்தனை போட்டுருவான். அப்போ இந்த வருஷம் அந்த இடத்துல லேண்டில் விவசாயம் செய்கிறவன் அந்த லேண்டை டெவலப் பண்ணணும், 4 மரம் நடணும், கிணறு வெட்டணும்னு யோசிக்க மாட்டான். ஏன்னா மாமரம் வச்சா பலன் எப்போ வரும்? பின்னாடி வர விவசாயிக்கு போகும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் பழைய லேண்டெல்லாம் எடுத்து விவசாய லேண்டாக மாற்ற மாட்டானுங்க எவனும். இப்போ பர்மனெண்ட் ஆனதுனால ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போ புது லேண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்படுது. ஏன்னா பர்மனெண்ட் நம்மளே தானே வச்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஜமீன்தாரர்கள் நிலத்தின் உரிமையாளர் ஆகினார். ஜமீன்தாரர் தான் ஓனரு, விவசாயிக்கு பட்டா கொடுப்பாங்க, அவன் விவசாயம் செஞ்சுக்கலாம். நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து ஜமீன்தாரர்கள் விடுவிக்கப்பட்டனர். தெரிஞ்சது தான். ஜமீன்தாரர்கள் ஆங்கில அரசுக்கு நம்பிக்கை உறவுகளாக மாறினர். ஓகேவா? ஆங்கில அரசுக்கு நம்பிக்கை. ஏன்னா அவனால பர்மனெண்ட் இது. அதனால தான் அந்த சிப்பாய் கழகத்துக்கான டைம்லலாம் கூட ஜமீன்தாரர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் ஜெயித்தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆங்கில அரசுக்கு நிலையான வருவாய் கிடைக்க உறுதி செய்யப்பட்டது. ஆனால் ஃபிக்ஸ்டு டேக்ஸ் வருஷம் வந்துடும், ஜமீன்தார் கொடுத்துருவான். அது வறட்சி பஞ்சமானாலும் அவன் கட்டிக்கிட்டு அடுத்த வருஷம் வசூல் பண்ணிக்குவான் சேர்த்து. அதெல்லாம் அதில் இருந்த குறைகள். நேரடியாக தொடர்பு கொள்ளலை யார்? ஆங்கில அரசாங்கம். ஜமீன்தார் மூலயமா தான் கட்சி வச்சுக்கிட்டான். விவசாயிகளின் உரிமைகள் மறுக்கப்பட்டதோடு
ஜமீன்தாரர்கள் பொறுப்பில் விடப்பட்டனர். விவசாயிகள் ஜமீன்தாரத்தை பார்த்து அவன் பண்ணுறது தான். விவசாயிகள் பெரும்பாலும் அடிமைகள் தான், லேண்டெல்லாம் கிடையாது அவனுக்கு. இந்த திட்டத்தினால் ஜமீன்தாரர்கள் சோம்பேறிகளாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் மாறினர். வங்காளத்தின் பல கிராமப்புறங்கள் ஜமீன்தாரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பல மோதல்கள் ஏற்பட்டன. அங்கே மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு. நம்ம ஊர்லேயும் இருந்துச்சு அந்த மாதிரி சிஸ்டம்லாம். ரைட். அடுத்து ரயத்வாரி. ரயத்னா என்னன்னு பார்த்தா விவசாயி. மெட்ராஸ் மாகாணம் மெயினாக 1820 தாமஸ் மன்ரோ அப்புறம் கேப்டன் ரீட் 2 பேர் தான் அதிகப்படுத்துகிறாங்க. மதராஸு, பம்பாய், அஸ்ஸாம், கூர்க். மெட்ராஸ் மாகாணம், கூர்க் ரீஜனாக இங்கே குடகு அங்கே தான் நினைக்கிறேன், கர்நாடகாவில். பம்பாய் மாகாணம் அஸ்ஸாமில், இங்கே அங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் யார்? தாமஸ் மன்ரோ அப்புறம் கேப்டன் ரீட். நிலத்தின் உரிமையானது விவசாயிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜமீன்தாரி முறையில் யார்கிட்ட இருந்துச்சு நிலத்தோட உரிமை? ஜமீன்கிட்ட இருக்கும், விவசாயிகிட்ட கிடையாது. சரியா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்க. நிலத்தோட உரிமையாளர் யார்? விவசாயிகள். நேரடியாக ஆங்கில அரசாங்கமே என்ன பண்ணிட்டானுங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வரியை வசூலிச்சிக்கிட்டான். எந்த வருஷம்? 1820. ரைட். பாதி விளைச்சலில் பாதி வாங்கியிருக்காங்க. அப்புறம் 1/3 குறைக்கிறாங்க. பாதினா எத்தனை சதவீதம்? 50%. 1/3 எத்தனை சதவீதம்? 33.3%. அதே மாதிரி அந்த பர்சன்டேஜ் கூட எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, நிலம் அதோட மண்ணோட தரம் இருக்கு இல்லையா, அதை வச்சு குறிச்சிருக்காங்க. 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த விவசாயத்திட்டே கொடுக்கலாம், இல்லை வேறு விவசாயிகிட்ட கொடுக்கலாம். விவசாயியோட நிலைமை ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சுன்றாங்க இந்த ரயத்வாரி சிஸ்டமில். ஏன்னா நடுவில் யார் கிடையாது? ஜமீன்தார் கிடையாது. ஏன்னா அவன் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்குவான், எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே கொடுக்கணும். இப்போ ஜமீன்தார் பார்த்து எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிடுவான் டேக்ஸ். அப்படி இல்லை. நிலவரியை குத்தகையாக வாங்கிக்கிறாங்க. இத்தனை ஆண்டுக்கு 10-20 ஆண்டுக்கு இவ்வளோப்பா அப்படின்னு மொத்தமாக முன்னாடியே கிடச்சிடும். நேரடியாக இதோட சிறப்புகள், நேரடியாக அரசாங்கம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் விவசாயி நேரடியாக போட்டுக்கிட்டாங்க. நில அளவு, விளைச்சலின் மதிப்பு, தரத்தை வச்சு, அந்த நிலத்தோட தரத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 45% 50% வரைக்கும் வரியாக வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அதோட சிறப்பு. விளைவுகள், நிலவரி அதிகமாக இருந்ததுனால மக்கள் ரொம்ப விவசாயிகள் சிரமப்பட்டாங்க அப்படின்றாங்க. அரசே, ஜமீன்தார் அங்கே சொரன்னா இங்கே அரசாங்கமே சுரண்டுது அப்படின்ற முடிஞ்சுது. அப்போ எந்தெந்த பகுதி எந்த ஆண்டு யார் கொண்டு வந்தது, அவ்வளோதான். மகள்வாரி, அந்த நான் சொல்கிறது எல்லாமே கொஷின். மக்கள்கிட்டே கொடுக்கறது. யார் கொண்டு வராத? வில்லியம் பெண்டிங், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலம்தான். ஹோல்ட் மெக்கன்சி அவரோட சிந்தனையில் உருவானதாம். இவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். சரியா? வில்லியம் பெண்டிங். கங்கை சமவெளி உத்தரப்பிரதேசலாம் இருக்குல்ல, அங்கே வடமேற்கு மாகாணங்கள் இந்த பகுதி. பஞ்சாப் ஹரியானாலாம் சொன்னால் சிந்து, பஞ்சாப் ஹரியானா இந்த ஏரியா. அப்படி எந்த ரீஜன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பஞ்சாப் அறிமுகப்படுத்துவது 1822 அறிமுகப்படுத்துகிறாங்க. 22 மெர்தின் ஸ்பட் அவர் தான் வழிகாட்டுறாரு. 22 அறிமுகப்படுத்துகிறாங்க. 1833 வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுறாரு, அதை கொஞ்சம் மாற்றம்லாம் செய்கிறாங்க. மகள் அப்படின்னா கிராமம் அப்படின்னு அர்த்தம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் எல்லாருமே உரிமையானவர்கள். கூட்டா பொறுப்பு. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்னது? கூட்டா பொறுப்பு.
தொடக்கத்தில் 1/3 மொத்த விளைச்சலில் 1/3 வரியாக வாங்கியிருக்காங்க. 3ல் 2 பங்கு 66%. அதை குறைக்கிறார், 50% குறைக்கிறார். இப்போ 2ல் 50% எத்தனை பங்கு? 2ல் 1 பங்கு. கிராம தலைவர் லம்பார்டர் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு தலைவர், அந்த கிராமம் முழுவதும் அந்த கிராம விவசாயிகள்டேருந்து வாங்கி கொடுக்கணும். ஆக்ரா, அயோத்தி போன்ற இடங்களில் அமல்படுத்தப்பட்டது. எங்கே ஆக்ரா, அயோத்தி? இந்த ஏரியாவில். மேப்பு ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். ஐக்கிய மாகாணங்களின் பிற பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. அதுவும் அதே தான், விவசாயிகள் மேலே தான் வரிச்சுமை. சிறப்பு கூறுகள்: கிராம தலைவர் அரசும் கிராம மக்களுக்கிடையே தரகராக இருக்கிறார். ஜமீன்தாருக்கு பொதுவாக கிராம தலைவர். ஒரே நபர், அந்த கிராம தலைவர் இருக்கார்ல, நிறைய கிராமங்களுக்கு தலைவராக இருந்தாராமா. அந்த கிராம நிலத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு? அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தான், வேறு யாரும் கிடையாது. மகள்வாரி முறையால் ஏற்பட்ட விளைவு. கிராம தலைவர் தப்பாக பயன்படுத்துகிறான். அதுவும் ஒன்றும் விவசாயிகளுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லைன்றாங்க. ஜமீன்தாரி முறையில் ஒரு மாற்று, அவ்வளோதான். ஆமாம், ஜமீன்தாரி முறைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஜமீன்தாரி முறையில் நிலம் ஜமீன்கிட்ட இருக்கும், இங்கே வந்து விவசாயிகிட்டே இருக்கும். ஜமீன் இடத்துல இங்கே யார் இருக்கா? கிராம தலைவர் இருக்கான், அவ்வளோதான். விவசாயிகள் மீது ஆங்கில நில வருவாய் முறையின் தாக்கங்கள். 3 மெத்தடு முடிஞ்சா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட நோக்கமே என்னது? லாபம் சம்பாதிக்கிறது. அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. 50%, 60% வரைக்கும்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? டேக்ஸ் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அனைத்து நிலவரி முறைகளுக்கும் பொதுவாக நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம், அதிக டேக்ஸு. சரியா? நில விற்பனை அதிகரிப்பு விவசாய தொழில் அழியறதுக்கு வழிவகுத்ததுன்றான். ஆனால் வரி அதிகமாக, விவசாயிகள் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு விவசாய நிலத்தில் விற்றுட்டு போயிடுவாங்க. பஞ்சம் ஒரு பக்கம். நம்மளது இப்போ என்ன மாதிரியானது? பருவ காலத்தில் தான் மழை பெய்யும். இப்போ பஞ்சம். திடீர்னு மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா போச்சு, வறட்சி, ட்ராட்டு, அது வந்துடும். இப்போ வரி வேறு, நீ பஞ்சானாலும் இதானாலும் சரி வரி கட்டி ஆகணும். அப்போ என்ன பண்ணுவான்? கடனை வாங்கி வரி கட்டுவான். 2-3 தடவை கட்டுறான், 3ஆவது தடவை என்ன பண்ணுவான்? சூசைட் பண்ணிக்குவான், விட்டுட்டு ஓடிடுவான். இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடந்துச்சு. நிலத்தை விலைக்கு வாங்குவோர் வட்டிக்கு பணம் தரவனை தேடி போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வரி கட்டணும்ல, அதுக்காக. அவன் கடன் கொடுப்பான் விவசாயிகிட்ட, 2-3 தடவை கொடுப்பான், 3ஆவது தடவை என்ன பண்ணுவான்? கடன் கட்டலன்ட்டு லேண்டெல்லாம் பிடிங்குவான். யார்? பணக்காரன் ஆகிட்டே இருப்பான். அதே கதை தான். ஜமீன்தாரர்கள், வட்டி கடைக்காரன், வழக்கறிஞர்கள் கேஸ் நடத்துறேன்னு வாங்குவான். அதான் சொல்லுவாங்க, ஒரு அரை அடி வரப்புக்கு சண்டைக்கு போயிட்டு 20 ஏக்கர் லேண்டை விற்றாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நடக்கும். ஏன்னா வக்கீலுக்கு என்ன பண்ணும்? பணம் கொடுக்கணும்ல, அதெல்லாம். நிலைப்புத்தன்மையும் தொடர்ச்சியான நிலையும். ஒரே விவசாயம் செஞ்சுறதுலாம் என்ன ஆகுது? அசைக்கப்பட்டன. வேறு ஊருக்காரெலாம் வந்து நிலத்தை வாங்கிக்கிறான், எல்லாம் நடக்குது. அதேமாரி கிராமத்தில் அவன் நாட்டிலேருந்து பொருளை கொண்டு வந்து சேல் பண்ணுறான்னா, அது இல்லாமல் அங்கே தொழில் புரட்சி வந்திருக்கும். இயந்திரம்லாம் கண்டுபிடிச்சிருப்பான், இயந்திரத்தை வச்சு பொருள் தயாரிப்பான். அப்போ என்ன ஆகும்? கம்மி ரேட்டில் நம்ம பொருளோட குவாலிட்டியாக இருக்கும். ஏன் துணி எடுத்துக்கங்களே, இங்கே இருந்தால் பருத்தி வாங்கிட்டு போய் நெஞ்சு கொண்டு வந்து நம்மகிட்டே வைப்பான். நம்ம ஆள் கையில் நெஞ்சிக்கிட்டு இருந்தான், அவன் மெஷினில் நெஞ்சா. 2ல் குவாலிட்டி எது நல்லாயிருக்கும்? நம்மளாலே ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்க ஆரம்பிச்சிடும், குவாலிட்டி. இன்னொன்று, நம்ம கையில் தானே, மேனுவலில் தானே செய்கிறோம். அவன் மெஷினு நம்மளதோட அவனுக்கு ரேட்டு கம்மியாக கொடுப்பான். அப்போ கம்மி ரேட்டு, குவாலிட்டி, எல்லோரும் அவன் பொருளை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளோட தொழில் இருக்குல்ல, கிராம தொழில் எல்லாம் அடிபடுது. அதான் குடிசை தொழில். எக்ஸாம்பிள் நான் பருத்தி துணியை வச்சு சொல்கிறேன். வேறு தொழில் செய்ய முடியாது, ஒன்றும் விவசாயம் எல்லாம் இல்லை. அப்படி தான்
இந்த தஞ்சாவூர் இந்த பக்கம்லாம் இருந்த மக்கள் தான் என்ன பண்ணுறானுங்க, இங்கிலீஷ்காரன் எங்கெங்கெல்லாம் போய் தொழில் செஞ்சானா அங்கெல்லாம் மக்கள் அவங்க கூட போவான். அப்படி போனவங்க தான் மலேசியா, மியான்மரு, படங்கள்லாம் பார்ப்பீங்க, தமிழர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஏன்னா வறட்சி. சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா நாட்டுக்கும் போவாங்க அவங்க கூட. அப்புறம் ஸ்ரீலங்கா கூட அங்கே மலையக தமிழர்கள்னு சொல்கிறாங்கல்ல, இங்கிலீஷ்காரன் அங்கே என்ன பண்ணுறான், மலையில் உள்ள காட்டெல்லாம் அழித்து தேயிலை போடுவான். அங்கே பணி செய்கிறதுக்காக போனவங்க தான் அந்த மலையக தமிழர்கள். ரொம்ப காலமாக 1500 2000 வருஷமாக வசிக்கக்கூடிய தமிழர் அவங்க ஒரு குரூப்பு, மலையக தமிழர் இவங்க ஒரு குரூப். இவங்க இங்கிலீஷ்காரன் பீரியடில் போனவங்க. ரைட். பழமையான பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டு புதிய சட்ட அமைப்பு, நீதிமன்ற நடைமுறைகள் வழிவகுத்து இங்கே வந்துருச்சு. விவசாயிகள் கிராமம் எப்படிலாம் பாதிக்கப்படுதுன்னு. நிலத்தின் உண்மையான உரிமையாளராகவும் உற்பத்தியின் பெரும் பங்குதாரர்களாக இருந்த விவசாயிகளுடைய உழைப்பின் பலனானது ஆங்கிலேயர் கொள்கைகளால் ஒரு குறிப்பிட்ட சலுகை பெற்ற அது ஜமீன்தார், ஊர் தலைவர் அவங்களுக்கு போய் சேருது அப்படின்றாங்க. ஆல்ரெடி முன்னாடியே அப்படி தான் இருந்தது. சரி, விவசாயிகளின் புரட்சி. பிரிட்டிஷ்காரன் பீரியடில் விவசாயிகள் புரட்சியில் ஈடுபடுறாங்க. அந்த முக்கியமான புரட்சிலாம் என்னென்ன? புதிய வேளாண் யுக்திகளால் பழைய வேளாண் முறை மறைந்து போனது. ஜமீன்தாரர்கள் நில உரிமையாளராக மாறினர். ஆமாவா? நிலையான நிலவரி திட்டத்தின் மூலிமா எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு விவசாயிகள் உழைப்பு ஜமீன்தாரர்களால் சுரண்டப்பட்டது. 60-70% வரைக்கும்லாம் வாங்குவான் ஜமீன்தாரர். ரொம்ப விவசாயிகளோட நிலைமை ரொம்ப மோசம். லேண்டை சொந்தம்லாம் உழைக்கணும், அவனே உழைப்பு போடணும், அவனே நெல்லை போட்டு அவனே உரம்லாம் போட்டு விளைவிச்சு அவனுக்கு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வரியாக கொடுத்துருவான். தாங்கள் எல்லையில்லா அளவில் சுரண்டப்படுவதை உணர்ந்த விவசாயிகள் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேயர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கு எதிராக பல புரட்சி இயக்கங்களை நடத்தினர். கழகங்கள் 19ஆம் நூற்றாண்டு இப்போ 1801 1900 வரைக்கும். 20ஆம் நூற்றாண்டு 1901 1948 வரைக்கும். இப்போ கூட தான் நடந்துகிட்டு இருக்கு விவசாயிகள். ஆமாவா? பேச்சுவார்த்தைலாம் போகுதா? சந்தல் கழகம். ஐயோ ஒரே நிமிஷம். 1855 56 முதலாவது விவசாயிகளோட முதலாவது கழகம் அப்படின்றாங்க. பீகாரில் உள்ள ராஜ்மகால் குன்றுகளுக்கு அருகில் சந்தல் மக்கள் வேளாண்மை செய்து வந்தனர். இதே கதை தான், எல்லா இடத்துலையும் ஒரே கதை தான். இங்கே பீகாரில் ராஜ்மகால் குன்று, இங்கே இந்த இடத்துல இந்த இருக்கா சந்தல், நான் அங்கே இருக்கு பாருங்க அந்த பகுதி பீகார். ராஜ்மகால் அந்த மக்கள் குழு பேர் தானே அது, சந்தல் சந்தால் அப்படி ஒன்று வச்சு. நகர்ப்புற நிலக்கிழார்கள் பார்த்தோம்ல, வட்டிக்கு கணக்கு கொடுப்பான், கட்ட முடியாது. இங்கே நகர்ப்புறத்துலேருந்து அங்கே போய் அந்த லேண்டை இவன் பறிச்சுக்குவான். இப்படியே அந்த அந்த ஊரில் உள்ள எல்லா லேண்டும் வட்டி கடைக்காரன்ட்டு போகும். அப்புறம் கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மக்களே கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அப்புறம் சமாதானப்படுத்தி அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு திரும்ப அந்த விவசாயிகள்டே லேண்டை பிரித்து கொடுப்பாங்க. அதான் நடக்கும். இது அவர்களிடையே கசப்பான உணர்வை ஏற்படுத்தியது. 1555 ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டு சென்றது. உள்ளூர் மக்கள் தானே, வெளியூர்லேருந்து வந்தோடனே விரட்டுறது ஈஸி. ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. சித்து மற்றும் கங்கு, அந்த சந்தல் இருக்காங்களே அவங்களுடைய தலைவர்கள், அந்த புரட்சி காரணமானவங்க அவங்க 2 பேர் தான். சரியா? சந்தல் சகோதரர்களின் தலைமையின் கீழ் 10,000 வீரர்கள் ஒன்று கூடினர். அவங்களுக்கு நம்மளே அரசாங்கத்தை உருவாக்கிக்கலாம் அப்படின்ட்டு. வெளிநாட்டில் வெளியூர்லேருந்து வந்து வாங்கினால லேண்ட் அவெல்லாம் அடித்து துரத்தணும். சித்து கங்கு சந்தலர்களின் தலைவர்கள் யாருன்னு கேட்பாங்க. கூட்டத்தினரின் புரட்சி 1 மாதத்துக்குள் வலிமையான சக்தி பெற்றது. பயங்கரமான மக்கள், பயங்கரமான புரட்சி ஆயிடுச்சு. ஐரோப்பிய பண்ணையாளர்கள், ஆங்கில அலுவலர்கள், ரயில்வே பொறியாளர், அங்கே ரயில்வே ட்ராக்லாம் போட்டிருக்காங்களா, அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் 56 தான் முதல்ல ரயில்வே ட்ராக் போடுவாங்க இந்தியாவில். ஜமீன்தாரர்கள், வட்டிக்கு பணம் கொடுப்போர் ஆகிய அனைவரும் புரட்சியாளர்களால் தாக்கப்பட்டனர். எல்லோரும் மெயினாக பண்ணையாளர்கள், ஜமீன்தார். இப்போ பிப்ரவரி 1856 55
பிரச்சனையை கிளப்புறாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகி எல்லாத்தையும் அடித்து துரத்துறாங்க. 56 அது தொடருது. அது வரைக்கும் 55 தொடங்கி 56 வரைக்கும். சந்தால் பர்கானா அப்படின்னு அறிவிக்கிறாங்க அரசாங்கம். அதன்படி சந்தால்களின் நிலங்களும் அடையாளமும் அந்நிய ஆக்கிரமிப்பும் பாதுகாக்கப்பட்டன. சந்தால் பர்கானா சொல்லிட்டு 56 கழகத்தை அடைக்கிறாங்க. சந்தாளர்கள்ட்டே கொடுக்குறாங்க லேண்டெல்லாம் வாங்கி. அதோட முடிஞ்சிச்சு. அடுத்து இண்டிகோ கழகம். இண்டிகோ அப்படின்னாக்கா அது ஒரு செடி. அதில் இருந்தால் ப்ளூ கலர் சாயம் எடுப்பாங்க. அதை வச்சு தான் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சாயம் போடுறது. அதான் ப்ரைமரி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணுற பெயிண்ட்டு சாயம். சரியா? அது வந்துட்டு ஒரிஜினல் அவுரி அப்படிம்பாங்க. தமிழில் வந்து அவுரி. 59 60. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்குல்ல, இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரானுங்களே, அதேமாதிரி சட்டம், விவசாயிகள் சட்டம். அதுக்கு எதிராக தான் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அதேமாரி சட்டம் தான் அங்கே இருந்துச்சு, அப்போ இருந்துச்சு. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அந்த வியாபாரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவன் விவசாயிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். போட்டாக்க கட்டாயம் அவன் சொல்கிற ரேட்டுக்கு விவசாயம் செஞ்சு கொடுக்கணும். குவாலிட்டி பார்ப்பான். ப்ரொடக்ஷன் ஆகி வந்துருச்சு, குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா வாங்க மாட்டான். அல்லது அடிமாட்டு விலைக்கு வாங்குவான். 100 சொன்ன அக்ரிமெண்ட்டில் 100 போட்டிருப்பான். குவாலிட்டியே ஒன்றும் இல்லை, அதனால் 50 ரூபாய்க்கு கொடுறான்னு கேட்பான். அப்போ அந்த கம்மி ரேட்டில் அவனை விவசாயம் செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க. அதுக்கு எதிராக இதுவும் அங்கேயே தான் நடக்கும். பீகாரில் தான் நடக்கும். பீகார் வங்காளமாக அந்த பகுதி தான். வேலை நிறுத்தம் அதிக அளவில் பரவி தீவிர விவசாய புரட்சியாக மாறியது. வங்காள அவுரி சாகுபடியாளர்கள் வேலை நிறுத்தம். ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்கள் விவசாயிகளுக்கு மிகவும் தீமை தரும் வகையில் இண்டிகோவை வளர்ப்பதற்கு குத்தகை விவசாயிகளை கட்டாயப்படுத்துகிறாங்க. வியாபாரிங்க அவனுக்கு கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்கும். அந்த இண்டிகோ பயிர் செஞ்சோம்னாக்கா மண்ணோட வளம் கெட்டு போயிடும். அதையும் மீறி அவனை வற்புறுத்துகிறாங்க. மேலும் குத்தகை விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் அவுரியை தங்களுக்கு குறைந்த விலைக்கு விற்கும்படியும் கம்மி ரேட்டில் குத்தகை மின்பத்தை பின்னாளில் அவர்களுக்கு பயன்படும் வகையில் முன்கூட்டியே பெற்று கொள்ளும்படியும் வற்புறுத்தப்பட்டனர். என்ன சொல்கிறான் புரியுதா? முன்கூட்டியே பணத்தை வாங்கிக்கோ அப்படின்றான். வாங்கினாக்கா என்ன பண்ணும்? விவசாயி அக்ரிமெண்ட் படி கட்டாயம் அவன் சொல்கிறதான் நீ விவசாயம் செஞ்சாகணும். அந்த மாதிரி ஆள் கடத்தல், கொள்ளையடித்தல், கசையடி கொடுத்தல், எரித்தல் போன்ற சம்பவங்களும் நடந்தன. விவசாயம் செய்யலாம், ஆளை தூக்கிட்டு போயிடுவானுங்க. கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலை. அப்புறம் விவசாய நிலத்தை வேணும் எரிச்சு விட்டுறது பண்ணலாம். திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் தலைவர் வேணுங்களா எல்லாத்துக்குமே 1859 ஆகியோரால் நாதியா மாவட்டத்தில் நடைபெற்ற கலகங்கள் ஐரோப்பிய பண்ணையாளரின் கடுமையான அடக்குமுறையால் கைவிடப்பட்டன. இவங்க தான் தலைவர். இது இண்டிகோ புரட்சிக்கு தலைவர். எந்த பகுதி? வங்காளம். இண்டிகோ புரட்சி பீகார் வங்காளம் இது ஒட்டின பகுதி. வங்காளம் தான் இது. இது இப்போ வந்துட்டு வங்கதேசம், இது மேற்கு வங்க நம்மளோடது. அந்த ஏரியாவில் தலைவர்கள் யார்? திகம்பர் பிஸ்வாஸ், பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ். இவங்க 2 பேர் தான். 1859. எந்த மாவட்டம்? நாதியா மாவட்டம். ஐரோப்பிய தொழிற்சாலை எரிக்கப்பட்டன. இந்த இண்டிகோ இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் அந்த தொழிற்சாலையை தான் அந்த சாயத்தை பிரித்து எடுப்பாங்க. அதெல்லாம் சூறையாடப்படுது. 1860 அவுரி ஆணையத்தை நிறுவுறாங்க. ஒரு கமிஷன் போடுவாங்க, குழு, இங்கிலீஷில் கமிஷன், ஆணையம். அவங்க போய் அதை விசாரணை செஞ்சு மக்களோட பிரதிநிதிகள், விவசாயிகளோட பிரதிநிதிகள், அப்புறம் வியாபாரிகளோட பிரதிநிதிலாம் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. ரைட், உங்கள் லேண்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், இவ்வளோ மினிமம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. 1862 சட்டம் பாகம் 6 உருவாக்கியது. 1862 ஐரோப்பிய பணியாளர் அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தின் அவுரி விவசாயிகள் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறினார்கள். அங்கே போய் குடியேறிடுறாங்க. இந்து தேசபக்தன் என்ற செய்தித்தாள் சாகுபடியாளரின் துயரங்களை பல முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்து தேசபக்தன் வங்காளத்தில் கேட்பாங்க, இந்து தேசபக்தன் யாரோட பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க? யாரோடது? அவுரி விவசாயிகள். அதேபோல் தீனபந்து மித்ரா என்பவர்
நீல் தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதினார். யார்? நீல் தர்பன். அந்த இண்டிகோ பிரச்சனைகளே அவுரி விவசாயிகள், வங்காள அவுரி விவசாயிகள் அவங்களுடைய துயரத்தை போக்குறதுக்காக கொண்டுட்டு வராங்க. அடுத்து பாப்னா கழகம், இதுவும் அங்கேயே தான். பாப்னா, இண்டிகோ, பாப்னா கழகம். மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம்னு சொல்லலாமா? ரைட். பாப்னாங்கிறது அந்த ஏரியா, அதே தான் ஜமீன்தாரனுடைய அடக்குமுறை. யூசுப் ஷாஹி பர்கானாவில் கேசப் சந்திர ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. பர்கானா ஒரு ஏரியா, தாலுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேசப் சந்திர ராய். வரி தான், அதிகப்படியான வரி. அடிக்கடி நிலத்துலேருந்து வெளியேற்றிடுவாங்க. ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் லேண்ட்லேருந்து துரத்தி விட்டார். அது யார்? ஜமீன்தாரர்கள். அவங்களுக்கு எதிராக கிளப்பி விட்றாரு. 73லேருந்து 76 வரைக்கும் நடக்குது பாப்னா கழகம். யார் தலைமையில் உருவாகுது? கேசப் சந்திரா ராய். அதுக்குன்னு ஒரு நிதியெல்லாம் உருவாக்குறாங்க. விவசாயிலாம் ஒன்று கூடி விவசாயம் செய்யாமல் என்ன பண்ணுறாங்க? போய் மக்களெல்லாம் திரட்டி ஜமீன்தாருக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுறாங்க. அதுக்கு பணம் வேணும்ல, சாப்பாடு தங்கிறதுக்கு எல்லாத்துக்கும். பாப்னா அந்த பர்கானா முழுவதும் பரவுது. கிழக்கு வங்கம், கிழக்கு வங்கம் தான் இப்போ உள்ள பங்களாதேஷ். இது மேற்கு வங்கம் வச்சுக்கோங்க, இந்தியாவை பொறுத்து இது கிழக்கு வங்கம். ஜமீன்தாரர்கள் விவசாயிகளை கட்டாயப்படுத்திய போது மற்றும் மிக சிறிய அளவில் வன்முறை நடைபெற்றது. போராட்டத்தில் ஜமீன்தாரர்களின் வீடுகளை கொள்ளையடித்ததாக சில நிகழ்வுகளே இருந்தன. இப்போ நம்ம ஊர்லாம் பார்க்குறோம்ல படம்லாம், என்ன படம்? மலையூர் மம்முட்டியா படம்லாம் பார்த்தோம்ல, இப்போ ரீசெண்டாக இருக்கும். போய் ஜமீன்தாரை கொள்ளையடிப்பான், வடிவேலுக்கெல்லாம் கொள்ளையடிப்பாங்களாம், எடுத்து விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. போராட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் சட்ட விழிப்புணர்வு ஏற்படுது. அரசாங்கம் எப்படி விவசாயிகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி சங்கங்கள்லாம் உருவாக்குறாங்க, விவசாயம்லாம் ஒன்று சேர்ந்து. ஏன்னா ஜமீன்தார் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி சங்கம் உருவாக்குனா என்ன ஆகும்? விவசாயம்லாம் ஒன்று சேர்ந்து போராடும் பொழுது வலிமை பெறும், அவங்க நினைக்கிற காரியம் நடக்கும். அதுக்காக அடுத்த தக்கான கழகம் 1875 டெக்கான். இங்கே பயங்கரமான வறட்சி, பஞ்சம். லீவேட் சைடாக ஒழுங்காக மழை பெய்யாது, அப்பையும் வரி கட்டுறான்னு வற்புறுத்துறாங்க. அப்போ அந்த மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. சரியா? தக்கான். அப்புறம் தான் தக்காவி லோன்லாம் உருவாக்குவாங்க. பார்ப்போம். பூனா மாவட்டம், உள்ளூர் வட்டி கடைக்காரன் லேண்டெல்லாம் பிடிச்சிக்கிறானுங்க. ஒரு வட்டிக்காரக்காரன் என்ன பண்ணலாம், பூனாவில் தான் முதல்ல தொடங்குது. லேண்டை பறிக்கும் பொழுது அவனை அடித்து மக்கள்லாம் துரத்துறாங்க. அங்கே தான் புரட்சி கிளம்புது அப்படின்றாங்க. எந்த வருஷம்? 1875. 33 கிராமங்களுக்கு பரவுது. மார்வாரி. யார் மார்வாரி? இப்போ சொல்கிறோம்ல, சேட்டு. எந்த மக்கள் ஈடுபடுவாங்க? சமணம். ஆமாம். சகுகாரர்கள் அந்த கிராம மக்கள். இதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அது தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம். எல்லாம் வட்டி கடைக்காரன் ஜமீன்தார் தான் பிரச்சனை, விவசாயிகள் எல்லாத்துக்குமே. எதன் மூலியமாக விவசாயிகள், தக்கான விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. சரியா? தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம். அதில் தான் தக்காவி லோன், அதாவது விவசாயிகளுக்கு கடன்லாம் கொடுப்பாங்க அரசாங்கமே. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். வரலாற்றில் இடைக்கால இந்தியாவில் விவசாயிகளுக்கு முதல்ல கடன் கொடுத்தது யார்? முகமது பின் துக்ளக். அப்புறம் அவரோட பையன் மருமகனா ஃபெரோசா துக்ளக். பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் பஞ்சாபில் இப்போயும் அவங்க தான் போராடிட்டு இருக்கானுங்க. அவங்க தாய்மொழியில் படிக்கிறானுங்க, அதனால் கொஞ்சம் அறிவு இருக்கும்.
எந்த வருஷம் யார் தலைவர், அதான் மெயின். அதே தான் நகர்ப்புற வட்டி கடைக்காரர்கள். பிரச்சனை என்ன, அது ஒன்று ஜமீன்தார் அல்லது வட்டி கடைக்காரன் லேண்டு பறிக்கிறது. சரியா? இண்டிகோ இயக்கம் மட்டும் அவன் வியாபாரிகள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு நீ கம்மி ரேட்டில் எனக்கு விவசாயம் செஞ்சு கொடு அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அதேமாரி அந்த பகுதியில் வந்துட்டு பிரச்சனை பஞ்சாபில் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். எனக்கு அங்கே இருந்தால் நிறையா பேர் வந்து இராணுவத்தில் போய் சேர்றானுங்க எங்கே பஞ்சாப் ரீஜனில். அப்போ பிரிட்டிஷ் எந்த வருஷம் அது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு 58க்கு அப்புறம்ல. இப்போ பிரிட்டிஷ் இராணுவத்தில் அதிகமாக யார் இருக்கா, பஞ்சாப்காரனுங்க இருக்கானுங்க. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பஞ்சாப் நில உரிமை சட்டம், நில உரிமை மாற்று சட்டம் தடை போடுறாங்க. வட்டி கொடுக்குறவன் லேண்டெல்லாம் வாங்காத மாதிரி செக் வைக்கிறாங்க. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம். முதல் பிரிவு மக்களிடமிருந்து சட்டத்தின்படி பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள் மக்களை 3ஆக பிரிக்கிறாங்களாமா. விவசாயிகள், பஞ்சாப் மக்கள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்களாமா. முதல் பிரிவு மக்களிடமிருந்து மற்ற 2 பிரிவு மக்களுக்கு நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது மீதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. அப்போ உள்ளூர் மக்களோட இதனாவது பாதுகாக்கப்படுது. பஞ்சாப் மக்கள் விவசாயிகள். ரைட். அடுத்து சம்பரன் சத்தியாகிரா. காந்தி வந்துட்டார் 1915 காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். சரியா? வந்து முதல் 19 தான் அரசியலில் இறங்குவார். அது வரைக்கும் இந்த மாதிரி 2-3 போராட்டத்தில் கலந்துக்குவார். விவசாயிகள் போராட்டம் 2, அப்புறம் ஒரு குஜராத்தில் பஞ்ச ஆலை, அங்கே தொழிலாளர் போராட்டம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கலந்துக்குவார். அப்படி விவசாயிகள் போராட்டம். பீகார் மாநிலத்தில் உள்ள சம்பரன், இதுவும் அதே கதை தான். ஐரோப்பிய பணியாளர் சட்டத்திற்கு புறம்பாக மற்றும் மனித தன்மையற்ற முறைகளில் அவுரி சாகுபடி, இதுவும் அதே தான். முதல் அவுரி சாகுபடி எங்கே, அங்கே கிழக்கு வங்கமா, கிழக்கு வங்கம் தானே அங்கே. இது வந்துட்டு 2வது. இருபதில் 3 பங்கில் மட்டும் அவுரி சாகுபடி செய்து அதனை ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்க சம்பரன் தீன்கதியா என்ற நடைமுறையின் கீழ் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். 20 ஏக்கர்னா 3 ஏக்கர் நீ கட்டாயம் அதுதான் விளைவிக்கணும், அவுரி தான் விவசாயம் செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த போகிறாங்க. அதுவும் கம்மி ரேட்டில் விற்கணும், அவன் சொல்கிற ரேட்டு தான். இப்போ புதிய விவசாய சட்டம் வருது இல்லையா, அதுவும் அதே கதை தான். மேலும் அவர் ஐரோப்பிய பணியாளர்களால் சட்டவிரோதமாக பணம் பறிப்பு, அடக்குமுறை போன்ற நிகழ்வுக்கு ஆளாகினார்கள். பண்ணையார், ஐரோப்பிய பண்ணையாரா இதெல்லாம் இல்லை, பண்ணையார் அவன் வச்சுருக்க மாட்டான். மோஸ்ட்லி நம்ம இந்தியர்கள் தான் பண்ணையாராக வைப்பாங்க. இந்த விவசாயிகளின் பிரச்சனையை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி உதவ முன்வந்தார். போராட்டம் நடக்குது, அதான் சம்பரன் சத்தியாகிரகா. சம்பரன் சத்தியாகிரகாவில் கலந்துக்கிட்டது யாருன்னு கேட்பாங்க. எந்த பகுதி, பீகார். எதுக்கான போராட்டம், அவுரி விவசாயிகள். அரசாணை குழுவை அமைத்து, அரசு ஒரு விசாரணை குழுவை அமைக்குது. அதில் காந்தி ஒரு உறுப்பினராக இருக்கார். மே 1918 மே மாதம் சம்பரன் விவசாய சட்டம் நிறைவேற்றப்படும். அதோட அந்த பிரச்சனை தீருது. இந்த இருக்கார் பாருங்க, எலும்புக்கூடு மேலே ஒரு தோல், அவ்வளோதான். நம்மளாம் அடிமையாக்கி விட்டு போனார் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்ட, ஆமாம், அந்த 1.5% ஆதிக்க குரூப்புக்கிட்ட அடிமையாக்குனது. வடக்கன்ஸும் 19 சொல்ல முடியாது இப்போலாம். ஏன்னா மொத்தமாக அந்த 1.5% ஆதிக்க குரூப் இருக்குல்ல, அதுதான் நாடே அவன்கிட்ட தான் இருக்குது. இன்னமும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நம்மளாம் சுதந்திரமாக இருக்கணும். அவன் நினைக்கிறது அங்கே நடக்குது. நீட்டு வேணான்றோம், நம்ம திணிச்சு விட்டு அதில் கொள்ளையடிக்கிறானுங்க பணத்தை. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நேற்று கூட அந்த கண்மணி ஒன்று பேட்டி கொடுத்துருக்கோம். எல்லா மண்டல் கமிஷன் வந்தவொடனே தான் எல்லோரும் மற்ற பிரிவினர், அதாவது பிசி எம்பிசி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு 27%.
அதனால தான் இந்த பிசி எம்பிஸ்லாம் அரசு வேலைக்கே வராங்க. அது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் ஊழல் அதிகமாகிடுச்சு, ஏமாத்துறாங்க. அவங்களாம் இருந்தப்போ வரைக்கும் எதையும் ஏமாத்தலையாம்மா. பேட்டி எப்படி நம்ம ஏதோ வாச்சிட்டு போகிறோம் மினிஸ்டரில் அப்படின்ட்டு கிடையாது. இந்தியாவிலே அதிக ஊழல் பண்ணது அந்த குரூப்பு தான் இன்றைக்கி வரைக்கும். ஆனால் அவங்க வந்து அப்படி திரிச்சு விட்டு போவாங்க. அதையும் இந்த முட்டா பதவியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்க பிசி எம்பிசி இவனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இங்கிலீஷ்காரன், அதாவது வெள்ளைக்காரன் பிராமணர்கள் இருக்கிற வரைக்கும் ஊழலே இல்லைப்பா, அதுப்பா இங்கிலீஷ்காரன் இருக்கிற வரைக்கும் இல்லைப்பா, அப்படிலாம் கிடையாது. நேற்றே பேசியிருப்போம் அதை பற்றிலாம். 1918 குஜராத்தின் கேதா சத்தியாகிரகம்பாங்க. கேதா கைரா அப்படின்னா வச்சுக்கோங்க. பஞ்சத்தின் காரணமாக விவசாயம் பொய்த்தது, வறட்சி, ட்ராட், மழை பெய்யலை. ஆனால் நிலவரி முழுவதையும் செலுத்த அரசு வற்புறுத்துறாங்க. விளைச்சல் இருந்தால் தானே வரி கட்ட முடியும், நீ கட்டி ஆகணுன்றான். முடியல. வரிகொடா இயக்கத்தை தொடங்கினார். வரி கொடுக்க மாட்டான். முதல் இந்தியாவில் எந்த போராட்டத்தப்போ வரிகொடா இயக்கம் பின்னாடி வரும். 1930 அது ஒரு வரிகொடா இயக்கம் சுதந்திரத்துக்காக. எந்த போராட்டத்தில் இந்த வரிகொடா இயக்கம், வரி கொடுக்க மாட்டான், வரி கொடுக்கணுங்கிறதே சட்டம், ஆனால் கொடுக்க மாட்டேன்னு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த வரிகொடா இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம்னு சொல்லுவாங்க. 1930 இதை வரிகொடா இயக்கத்தை காந்தியடிகள் தான் இது கேதா சத்தியாகிரகம். எந்த வருஷம்? அதே வருஷம் 18 அங்கே முடியுது. சம்பரன் சத்தியாகிரகா 18 இங்கே வந்துடுறாரு. அடுத்தது எங்கே? இது சம்பரன், இது கேதா 18, இது 17 முடிஞ்சவொடனே இங்கே வந்துடுவார். ஒன்று அடுத்து கேதா சத்தியாகிரகா. பஞ்சத்தின் நிலைகளை அரசுக்கு எடுத்துக்கூடி முழு பலத்துடன் சத்தியாகிரக முறையில் போராடும் காந்திஜி விவசாயிகளை ஆயத்தப்படுத்தினால். சத்தியாகிரகா அப்படின்னா என்ன சார்? உண்மையில் நம்பிக்கை, அதை அகிம்சை வழியில் அடையணும். அதான் அவரோட கொள்கை. அதான் சத்தியாகிரகா. இந்த வார்த்தையே லியோ டால்ஸ்டாய்னு ஒரு எழுத்தாளர், ரஷ்ய எழுத்தாளர், அவர் தான் இவருக்கு சொல்லுவார். அதுவும் எதை மேற்கோள் காட்டி? திருக்குறளை மேற்கோள் காட்டி. ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் போராடிட்டு இருப்பார். இந்தியர்கள்லாம் ஏற்றத்தாழ்வோடு நடத்துவான் இங்கிலீஷ்காரன். இவரே லண்டனில் படிச்சுட்டு வந்தாள். லண்டனில் வேறு மாதிரி இருக்குது, அவன் ஆட்சி நடத்தக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவில் வேறு மாதிரி இருக்காடா அப்படின்னு அதுக்கு எதிராக போராடுவார். அப்போ தான் லெட்டர் எழுதுவார் லியோ டால்ஸ்டாய்க்கு. பிரிட்டனில் வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குங்கன்னு. அப்போ இப்படி போராடும் அவர் திருக்குறளை மேற்கோள் காட்டி அவர்கிட்ட சொல்கிறார். அப்போ சத்தியாகிரகன்ற வார்த்தையை எங்கேருந்து பிடிக்கிறாரு? அவர் திருக்குறள்னு தான் கற்றுக்கிறாரு. அதை சொன்னது யார்? ரஷ்ய எழுத்தாளர் அப்போதைக்கு சொல்லியிருப்பார். அதனால தான் இந்தியாவுக்கு வந்தோன்னே முதல்ல தமிழ்நாட்டுக்கு வருவார் இவர். இப்படி ஒரு மண்ணா, இப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் எழுதி வச்சுருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாக. இதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையில் நம்பிக்கை, அதை என்ன வழியில் அடையணும்? அகிம்சை வழியில், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அடையணும். அதான் விவசாயிகள் அச்சமின்றி எல்லா எதிர்ப்புகளையும் சந்திக்க ஊக்கமளித்தார். அவரது அழைப்புக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு விவசாயிகள் ஆதரவு இருந்தது. ஏகப்பட்ட விவசாயிகள் வராங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜெயிச்சிட்டார்ல அங்கே, எங்கே? சம்பரனில். அதனால் அரசாங்கம் விவசாயிகளுடன் ஒரு தீர்வுக்கு வர வேண்டியிருந்தது. ஏன்னா வரி கொடுக்க மாட்டான், விவசாயம் செய்ய மாட்டேன்றான். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவராக உருவானார். நோட் பண்ணிக்கோங்க, வல்லபாய் பட்டேல். குஜராத்து கேட்பாங்க, காந்தியடிகளுக்குள்ள கலந்துக்கிட்ட முக்கியமான தலைவர் யாருன்னு கேட்பாங்க. எந்த போராட்டத்தில்? கேதா சத்தியாகிரகர், சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து மாப்பிளா கிளர்ச்சி இங்கே கேரளாவில். முஸ்லீம் விவசாயிகள் பேர் தான் மாப்பிளா கேரளாவில். இந்து ஜமீன்தாரர்கள், இந்துன்னு சொல்ல முடியாது, வைணவ ஜமீன்தார் அப்படி தான் சொன்னேன். இந்துன்ற வார்த்தையெல்லாம் அப்போ கிடையவே கிடையாது, சரியா? வைணவ ஜமீன்தார்கள் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர். யார்? இந்த மாப்பிளா விவசாயிகள். அவங்கெல்லாம் முஸ்லீம்ஸு. ஏப்ரல் 1920 நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்பிளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர். 1920 தான் வீரியமாகுது. 21 போராட்டம் நடக்குது. கிளர்ச்சி, பயங்கரமான கிளர்ச்சி. நிலக்கிழார் குத்தகைதாரரையே, நிலக்கிழார்னா ஜமீன்தார், குத்தகைதாரர் விவசாயம் பண்ணுறான்ல அவன், ஒழுங்குபடுத்த சட்டம் இயற்ற கோரியது. ஏன்னா அதிக வரி வசூலிக்கிறான் அவன். யார்? நிலக்கிழார்.
ஜமீன்தார். ஆகஸ்ட் 21 மாப்பிளா விவசாயிகள் ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். கிளர்ச்சியின் ஆரம்பத்தில் மாப்பிளா விவசாயிகள் காவல் நிலையங்கள், பொது அலுவலகங்கள், செய்தி தொடர்பு சாதனங்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறானுங்க. நிலக்கிழாரோட வீடுகள், வட்டி கடைக்காரனோட வீடு எல்லாத்தையும் தாக்குறாங்க. டிசம்பர் 21 அரசு இறக்கமின்றி கிளர்ச்சியை அடக்கியது, அடித்து ஒடிச்சு. 2337 மாப்பிளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டார்களாம். அப்படியே அப்பா 1650 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 45,000 பேர்த்த சிறையில் கொண்டு போய் போட்டிருக்கானுங்க. யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. ஆனால் அங்கே யார் இருந்தாங்க? அது யாருன்னு சொல்லலை பாருங்க அவனுங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம். சரியா? இந்து அரசர்கள் தான் இருப்பாங்க. அவனுக்கு சப்போர்ட்டாக இங்கிலீஷ்காரன் இறங்குறான். ஏன்னா எதில் கையெழுத்து போட்டிருப்பானுங்க? துணைப்படை திட்டத்தில் கையெழுத்து போட்டிருப்பானுங்கள. அதனால் உள்ள கலவரம் நடந்தாலும் அவன் தான் பார்த்துக்கணும். பர்தோலி சத்தியாகிரகா அதே தான். 30% அளவிற்கு அரசு நிலவரியை உயர்த்துது. 1928 குஜராத் பர்தோலி. சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் போராட்டம் நடக்குது. யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறாரு? காந்திகிட்ட இருந்து கற்றுக்கிறாரு போன போராட்டத்தை. எந்த போராட்டம்? கேதா சத்தியாகிரகா. அங்கே தானே முக்கியமான தலைவராக வருவார். அது நடந்து 10 வருஷம் கழித்து இது நடக்குது பர்தோலி. அதேமாதிரி போராட்டம் 1928 வரிகொடா இயக்கத்தை கொண்டு வர்றார். காந்தி அங்கே கொண்டு வந்திருப்பார், இவர் பர்தோலியில் கொண்டு வர்றார். கேதாவில் காந்தி கொண்டு வர்றார். எங்கே வரிகொடா இயக்கம் சத்தியாகிரகத்தை எந்த போராட்டத்தில் காந்தி முதல் செயல்படுத்தினான்னு கூட கேட்பாங்க. எது? கேதா சத்தியாகிரகா, குஜராத். நிறைய பெண்கள் கலந்துக்கிறாங்க. நிலத்தை விற்றாத நான் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு மக்கள் இருக்காங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு விற்க மாட்டேன்ட்டாங்க. ஆட்சிக்கு வரும் யார்? காங்கிரஸ் அரசாங்கம். அந்த லேண்டெல்லாம் பறித்து அரசாங்கமே விற்றுடுது. விற்றுட்டு பணத்தெல்லாம் எடுத்துக்குது. மீண்டும் என்ன பண்ணுறாங்க? 37 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோடனே திரும்ப அந்த விவசாயிகிட்டே கொடுத்துட்றாங்க. இந்த கலை சொற்கள்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. குரூப் 2 படிக்கிறவங்க அவங்களாம். அப்பரட்டஸ், நியூ சிஸ்டம், புதிய அமைப்பு. உரிமை கோருபவர் கிளைமன்ஸ். கிளைம் பண்ணுறது கிளைமன்ஸ், உரிமை கோருபவர். எ பர்சன் மேக்கிங் எ கிளைம், கேட்குறது, டிமாண்ட் பண்ணுறது. விவசாயி கல்டிவேட்டர். ஓகே. அத்துமீறல் என்க்ரோச்மெண்ட். அடுத்தவனோட நிலத்தை நம்ம போய் பிடிச்சிக்கிறது. இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை என்னது? இன்ஸ்டியூஷன் ஆன். அடுத்த லேண்டை போய் இது பண்ணணும். என்க்ரோச்சஸ். நம்ம வீடு இருக்கும், டிச்சு வரைக்கும் டிச்சுக்குள்ளே தான் நம்மளோட இடம். டிச்சை தாண்டி வந்து கடை போட்டுருப்பானுங்க. அதெல்லாம் வந்து என்னது? என்க்ரோச்சஸ். அது விவசாய நிலம் அல்லது ஏரி, பொது நிலமாக இருக்கும். அதெல்லாம் போய் வீடு கட்டிக்கிறது, அதெல்லாம் என்க்ரோச்சஸ். கடன் தருவோர் மணி லெண்டர். ப்ரீடாமினன்ட்லி அப்படின்னா மெயினாக, முக்கியமாக அப்படின்னு அர்த்தம். டெனன்ஸ், குத்தகையாளர். டெனன்ஸ்னால் குத்தகைக்கு இருக்கிறான்ல அவன். பார்ப்போம், முடிஞ்சு இந்த பாடம். ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? ஜமீன்தாரி முறை. வெரி குட். எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் வந்தது? யார்? காரன்வாலீஸ்வரர். வெரி குட். மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? கிராமம். மகள்வாரி முறை எந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது? பஞ்சாப். மதராஸில் என்னது? ரயத்வாரி சிஸ்டம். மகாராஷ்டிராவில். வங்காளத்தில் என்னது? ஜமீன்தாரி சிஸ்டம். கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிங். ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி? மதராஸ், பம்பாயெல்லாம் ரயத்வாரி முறை. அது ரயத்னா என்னன்னு பார்த்தோம்? விவசாயி. இந்தியோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது?
திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு பிஸ்வாஸ். பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? கேதா தான் யார்? மகாத்மா காந்தி. பர்தோலிக்கு இவர் வந்துடுவார், குஜராத்தில். டேஸ் என்பது ஜமீன்தாரர் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். மகள்வாரி முறை. மகள்வாரி முறை டேஸ் என்பவரின் சிந்தனையில் உயிர்த்த திட்டம். அவர் பேரை பார்த்து எழுதிக்கங்க. இண்டிகோ கிளர்ச்சி டேஸில் நடைபெற்றது. 1859-60. 1859-60. மாப்ளா கழகம் டேஸில் நடைபெற்றது. 21. 1921. 1900. 2021. சம்பரன் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. 18. 18 தானே? 17 போராட்டம் 18 நடக்கும். வெரி குட். 1918. நிரந்தர நிலவரி திட்டம். மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, நீல் தர்பன், நாடகம். எழுதுனது யாருன்னு பார்த்துக்கோங்க. சந்தல் கழகம், முதல் விவசாயிகள் கிளர்ச்சி. சரியா தவறா? வாரன் ஹேஸ்டிங் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தார். கரெக்டா? ஆமாம். ஒரு ஆண்டுக்கு அவர் வச்சுருப்பார். யார்? ராபர்ட் கிளைவ். இவர் 5 ஆண்டுக்கு ஒரு தடவை. அது டோட்டலாக வாரன் ஹேஸ்டிங் தூக்கிடுவார். சரி, கார்ன்வாலிஸ் தூக்கிடுவார். ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்டா? குஜராத்தின் யூசுப் ஷாஹி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது. குஜராத்தா? இல்லை. எங்கே? வங்காளத்தில். வங்காளம். பஞ்சாப் நில உரிமை சட்டம் மாற்றுச் சட்டம் 18. இல்லை. எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றி தவறான கூற்று? இதெல்லாம் சரி. இது சரி. இதுதான் தப்பு. மற்றதெல்லாம் சரி. அப்போ இதுதான் ஆன்சர். இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி சரியான கூற்று. சாந்தல் புரட்சி வங்காளமா? சந்தால் பீகார். நீல் தர்மன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. கரெக்டா? கரெக்ட். தக்கான கழகம் 1873 பூனாவில் உள்ள கிராமம் ஒன்றில் துவங்கியது. தப்பா? இயர் தப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1850 சம்திங். மாப்பிளா கழகம் தமிழகத்தில், கேரளா. இதுதான் கரெக்ட்.